Hi, hello everyone. இந்த வீடியோவில் நம்ம டோட் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மே 2025ல் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் 5th செமஸ்டரில் கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சில காலேஜில் வந்து எலக்டிவ் பேப்பரை எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பருமே முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எல்லா பேப்பருக்கும் நானும் வீடியோ வந்து கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு நான் வீடியோ கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ப்ளேலிஸ்ட்டு வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குப்பா. எக்ஸாம் இன்னும் ஒரு நாள் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன். அதே போல் வந்து கரெக்டாக 2 நிமிஷத்தில் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன் 3 மார்க் கொஷின்ஸு. ஸோ செம்மு வந்து எப்பயுமே நீங்கள் 14 மார்க்கை படிக்கிறத விட 3 மார்க் படிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ செம் இது வரைக்கும் நீங்கள் ஃபெயிலாக இருக்கீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் போட தெரியாமல் வந்து ஃபெயில் இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நான் எண்டு கார்டில் வந்து வீடியோவோட ப்ளேலிஸ்ட்டும் தென் 3 மார்க் கொஷினோட ப்ளேலிஸ்ட்டும் வந்து 2வது நிமிஷத்தில் ஐ கார்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொஷின் கொடுத்தாச்சு. இன்னும் இந்த எம்என்ஐக்கும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஏடிஇன்னு நினைக்கிறேன் அனலாக் டிஜிட்டல் தான் நினைக்கிறேன். அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் நான் தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அந்த 2 சப்ஜெக்ட்டுமே வந்து ப்ராக்டிக்கலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சப்ஜெக்டில் நீங்கள் என்ன ரீசனால் ஃபெயிலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சொல்கிறேன். அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எப்படி படித்தா பாஸ் ஆகலாம்னா 3 மார்க் ஃபஸ்ட்டு படிக்கணும்பா. அடுத்து பார்த்தோம்னா 4th யூனிட்டு 5th யூனிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் படிக்கணும். அப்படி இந்த ஆர்டரில் படித்தா தான் பாஸ் ஆக முடியும். ஏன்னா 4th யூனிட்லையும் 5th யூனிட்லையும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மி, ரிப்பீட்டட் கொஸ்டின் அதிகம். இதே ஃபஸ்ட் யூனிட்லையும் செகண்ட் யூனிட்லையும் பார்த்தோம்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகம், ரிப்பீட்டட் கொஸ்டின் கம்மி. அதனால் இங்கே ஃபெயில் ஆகிருக்கிற வாய்ப்பு அதிகம். இல்லைனா சர்க்யூட் டயக்ராம் ஒழுங்காக உட்காந்து போடலன்னா ஃபெயிலாக இருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த என்ஸ்கிம் சிலபஸ் பசங்க தான் எழுதுவீங்க. பாஸ்ட் அவுட் ஆக போகிறீங்க நீங்கள். இல்லை ஒரு சில பேர் பாஸ்ட் அவுட் ஆனவங்க இந்த சப்ஜெக்ட் எழுதிங்க. இந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகணும்னா சர்க்யூட் டயக்ராம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். 3 மார்க் படிச்சுக்கோங்க. நான் சொன்ன ஆர்டரில் அதை படிச்சுக்கோங்க. மற்றபடி பேப்பர் வேல்யூஷன்லாம் பார்த்தோம்னா இது ஒரு அரியர் பேப்பர்ன்றதால கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக பாஸ் ஆகலாம். 3 மணி நேரம் உட்காந்து எழுதிட்டு வாங்க. ஸோ தெரியாத கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. எதுனா வந்து ரிலேட்டடாக எழுதி வச்சுவாங்க. யூஸியாக வந்து இது பாஸ் ஆகிறதுக்கான கிட்ட போகும்போது அந்த இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். சரி, ஓகே. இப்போயே வந்து 2 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. அப்படியே உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். எப்பயுமே பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த சுவிட்சஸ்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்டுனே இருப்பான். லிமிட் சுவிட்சு, ப்ரெஷர் சுவிட்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நான் அதை பார்ட் பியில் வச்சுருக்கேன். அதில் பார்த்தோம்னா ப்ராக்சிமிட்டி சுவிட்ச் வந்து இந்த முறை வர வாய்ப்பு இருக்குது. பேஸ் ஃபெயிலியர் ரிலே இந்த கொஷின்ஸும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நம்ம சேனல் வீடியோஸில் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. அதே போல் பார்ட் ஏல பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் டைமரும் சாலிட் ஸ்டேட் ரிலே இந்த கொஷின் வந்து ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த எலக்ட்ரானிக் டைமர் இது வரைக்கும் நான் ஒரு 5 செமஸ்டருக்கோ 6 செமஸ்டருக்கோ வீடியோ போட்டுட்ருக்கேன்ப்பா. ஒரு முறை கூட கேட்டதே கிடையாது. சாலிட் ஸ்டேட் ரிலே கூட ஒரு முறை கேட்டிருக்கான். அது என்னன்னு தெரியல, அந்த கொஷின் கேட்க மாட்டேறான். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன கேட்டாங்க அந்த கொஷின் நான் சொல்கிறேன் பாருங்கள். லிமிட் சுவிட்சிங் கேட்டான், ப்ரெஷர் சுவிட்சிங் கேட்டான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா இந்த சப்டிவிஷன் கொஸ்டினாக கேட்க ஆரம்பிச்சிட்டான். 7 மார்க்காக கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ கொஸ்டின் வந்து 7 மார்க்காக வரதான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 14 மார்க்காக நம்பிட்டு போகாதீங்க ஃபஸ்ட் யூனிட்டில் மட்டும். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின் பார்த்தா லிமிட் சுவிட்சு, ப்ரெஷர் சுவிட்சு, இன்டர்லாக்கிங் சிஸ்டமும் அப்புறம் பார்த்தோம்னா ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டமும் வந்து கேட்டுட்டான். அதனால் அந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே எடுக்காமல் உங்களுக்கு எலக்ட்ரானிக் டைமரும் சாலிட் ஸ்டேட் மேலே கொடுத்துட்டு கீழே வந்து பேஸ் ஃபெயிலியர் ரிலே இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ராக்சிமிட்டி சுவிட்ச் இது வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டு. அடுத்தது செகண்ட் யூனிட். இந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் புக்கில் உங்களுக்கு வந்து ஒரு 9 கொஸ்டினோ 10 கொஸ்டினோ இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகம். அதே போல் பார்த்தோம்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸுமே வந்து கேட்குறது இல்லை. கொஸ்டின் வந்து மாற்றி தான் கேட்குறான். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின் இந்த மாதிரி கேட்கவே மாட்டான். அதனால் லாஸ்ட் டைம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னு நான் சொல்கிறேன். 3 ஸ்டெப் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் அந்த கொஸ்டினுக்கு வந்து கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபீல்டு ஃபெயிலியர் ப்ரொடெக்ஷன் அதை வந்து கேட்டிருக்கான். ஸோ அதனால் அந்த கொஸ்டின் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அவாய்ட் பண்ணிட்டு முக்கியமான கொஸ்டினான இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்ரு இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அடுத்து பார்த்தோம்னா அதிலே செமி அதை பாருங்கள். ஸோ இதோட சர்க்யூட் டயக்ராம்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டைனமிக் பிரேக்கிங் பார்த்தோம்னா டிசி மோட்டருக்கும் இருக்கும், இண்டக்ஷன் மோட்டருக்கும் இருக்கும். ஸோ என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. அப்புறம் பார்த்தோம்னா ஜாகிங் அண்ட் இன்ச்சிங், அப்புறமேட்டு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் இந்த 4 கொஸ்டினுக்கான வீடியோவே நம்ம சேனலில் இருக்குது. சர்க்யூட் டயக்ராமை வந்து மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அந்த சுவிட்சஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே அக்யூரேட்டாலாம் போடணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓரளவுக்கு சர்க்யூட் டயக்ராம் போட்டு
எது வந்து நார்மலி ஓப்பன்டு, நார்மலி க்ளோஸ்டு இருக்குது, அதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாரி பார்த்து போடுங்க சர்க்யூட் டயக்ராம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நம்ம வீடியோவில் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் மறந்துட்டேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ அதனால டைம் இருந்தால் வீடியோ பாருங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்தது தேர்ட் யூனிட் பார்த்தோம்னா இதுலேயும் ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஓரளவுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்பான். இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, இருந்தாலும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்பான். ஸோ கன்வேயர் வந்து லாஸ்ட் டைம் முன்னாடி முறை கேட்டான், பெரிய கொஸ்டின் அது. அது எது வரைக்கும் கேட்காம இருந்தால் நான் ஒரு முறை கேட்டான். லாஸ்ட் டைம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, பேட்டரி ஆப்ரேட்டட் ட்ரக் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். தென் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ட்ரபிள் ஸ்பாட்டு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதான் பார்த்துங்க, ட்ரபிள் ஸ்பாட் இன் கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராம், கண்ட்ரோல் சர்க்யூட்டு. அதை வந்து தியரி கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட்லேயே முழுக்க இருக்க தியரி கொஸ்டின் ஒரே கொஸ்டின் இந்த ட்ரபிள் ஸ்பாட் கண்ட்ரோல் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தான் அந்த கொஸ்டின். அதை பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் வாட்டர் பம்புக்கு கொடுங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பேட்டரி ஆப்ரேட்டர் ட்ரக்கும் ட்ரபிள் ஸ்பாட்டும் கேட்டால், அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் பம்பு கொடுங்க. ரெண்டாவது பிளானர் மிஷின் கொடுங்க. திரும்பவும் நான் இந்த பேட்டரி ஆப்ரேட்டர் ட்ரக் கொஸ்டின் கொடுக்குறேன், ட்ரபிள் ஸ்பாட் கொஸ்டின் கொடுக்குறேன். இந்த 2 கொஸ்டின் வந்து ரிப்பீட் கொஸ்டின் தான். ஏன்னா தேர்ட் யூனிட்டில் வந்து மற்ற கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ். ஸோ அது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டோட கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நான் கொடுத்த ஆர்டரில் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபோர்த் யூனிட். இந்த ஃபோர்த் யூனிட்டில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மிப்பா. லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா, பிஎல்சி மாடல்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதை ஒன்றா மெர்ஜ் பண்ணி கேட்டான். அதனால் இந்த முறை கண்டிப்பாக இந்த பிளாக் டயக்ராம் கொஸ்டின் நீங்கள் நான் ஷுவராக படிச்சுட்டு போகலாம். பிளாக் டயக்ராம் ஆஃப் பிஎல்சி இந்த கொஸ்டினும், அப்புறம் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் பிஎல்சி ஸ்கேனு. ஸோ இந்த கொஸ்டின், இந்த 2 கொஸ்டின் படித்தாலே போதுமா, ஒரு கொஸ்டின் வரும். 2 கொஸ்டினும் கம்பல்சரியாக படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அடுத்து பார்த்தோம்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு வந்து பிஎல்சி மெமரி ஆர்கனைசேஷன் இந்த கொஸ்டின் வந்து பிளாக் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோர்த் யூனிட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுவும் பிஎல்சி டயக்ராமும் அந்த பிஎல்சி ஸ்கேனும் 3 டைப் தான் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்தப்பறம் பார்த்தோம்னா யூனிட் நம்பர் 5ல் பார்த்தோம்னா ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம்லாம் பார்த்தோம் ஓரளவுக்கு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் லேடர் லாஜிக் டயக்ராம் இருக்கும். ஸோ 2த்துக்கு ஒன்று ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கும் இன்னொன்று டியூயல் ஸ்டார்டருக்கும் இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து டியூயல் ஸ்டார்டர் கேட்டதால் இந்த மாதிரி லேடர் லாஜிக் டயக்ராம் வந்து ஸ்டார் டெல்டா கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து இந்த பிளாக் டயக்ராம் ஆஃப் ஸ்கேடா வந்து லாஸ்ட் டைம் கேட்கல, இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பிளாக் டயக்ராம் ஆஃப் ஸ்கேடா வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ரொம்ப ஈஸியான டயக்ராம். இந்த பிஎல்சியும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராம் தான் போட கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டில், செகண்ட் யூனிட்டில், தேர்ட் யூனிட்டில். ஆனால் வந்து இந்த பிளாக் டயக்ராம் ஃபோர்த் யூனிட்லையும் வரும், 5th யூனிட்டில் வரதால உங்களுக்கு ஈஸியாக வந்து இதெல்லாம் மார்க்கை ஸ்கோர் பண்ணுற இடம். நீங்கள் பிளாக் டயக்ராம் அழகாக ட்ரா பண்ணிட்டாலே, பிளாக் டயக்ராமுக்கு ஒரு 7 மார்க் 8 மார்க் போட்டாலே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மார்க்கை தாண்டிடுறீங்க. ஸோ மற்ற மீதி கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணும்பொழுது ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க கூட வச்சிங்களேன், கிட்டத்தட்ட மார்க் அதுலேயும் 30 வந்துச்சு. அப்படியே வந்து ஒரு 3 மார்க் 3 மார்க் எதுனா கூட 36 மார்க் வந்துடும். ஸோ 36 மார்க் மேலே போயிடுச்சுன்னா பாஸ் போட்டு தான் ஆகணும் உங்களை. ஸோ அதனால் இதுதான் இந்த டாக்டிக்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம், அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. லேடர் லாஜிக் டயக்ராம் வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட் இருக்கும். தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா லேடர் லாஜிக் டயக்ராம் ஃபார் டியூயல் ஸ்டார்ட் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதுவும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ தான் ஏற்கனவே சொன்ன போல் இந்த சப்ஜெக்ட்டில் பாஸ் ஆகிறது ஈஸி. ஃபஸ்ட் யூனிட்லேயும் செகண்ட் யூனிட்லேயும் பார்த்தோம்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராம் வரும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க செகண்ட் யூனிட்லையும் தேர்ட் யூனிட்லையும். அதனால் நீங்கள் ஃபோர்த் யூனிட் பாருங்கள். இந்த பிளாக் டயக்ராம் ஆஃப் பிஎல்சி கொஸ்டின் ஃபஸ்ட்டு பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் பிஎல்சி ஸ்கேனை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாக் டயக்ராம் ஆஃப் ஸ்கேடா பார்த்துக்கிட்டு லேடர் லாஜிக் டயக்ராம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் பம்பு பிளானர் மிஷின் பாருங்கள். தென் அப்புறம் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு போங்க, அப்புறம் செகண்ட் யூனிட்டுக்கு போங்க. ஸோ ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா எழுதுங்க, நல்லா ஆல் கிளியர் பண்ணுங்கள். தேங்க்யூ.